இந்த பார்டர்ல உள்ள போலீஸ் எல்லாருமே இந்த பாட்டில் பிடிக்கிற வியாபாரத்திலே நிற்கிறாங்க. முறையான விசாரணைகள் நடைபெறும். இன்னும் சொல்ல போனா சென்னையை வச்சு நீங்க எல்லா போலீஸையும் இடப்படாது. சென்னையில வந்து உங்களுக்கு வேற வழியே கிடையாது, போலீஸ் வேலை பார்த்து தான் ஆகணும். எல்லாத்தையும் சிசிடிவி இருக்கு, எல்லாரும் எஜுகேட்டட், எல்லாருமே நம்ம போற எல்லாருமே சாமானியன் கிடையாது, எல்லாருக்கும் ஒரு பேக்ரவுண்ட் வச்சிருக்கோம். பட் கிராமத்து மக்கள் அப்படி கிடையாது. அன்னைக்கே அந்த பொண்ணு 17 வயசு பொண்ணு, ஒரு பார்த்திபன் மேஜர், ஒரு போக்சோ வழக்குக்கு தகுதியான வழக்கு தானே இது. லவ்வா இருந்தாலுமே அண்டர் 18 தானே. மெட்ராஸ் டவுன் பஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் குற்றவியல் வழக்கறிஞர் டாக்டர் RS தமிழ்வேந்தன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். மயிலாடுதுறை தரங்கம்பாடியில இரட்டை ஆணவ கொலை நடந்திருக்கு. இந்த சம்பவம் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. நீங்க பாத்தீங்களா? இதை பத்தின உங்களுடைய கருத்து. மயிலாடுதுறை மாவட்டம் இப்பதான் பிரிச்சாங்க. நாகப்பட்டினத்துல முன்னாடி ஒருங்கிணைந்த நாகப்பட்டினம் மாவட்டமா இருந்துச்சு. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி பக்கத்தில் புதுப்பாளையம் அந்த பகுதியில் பார்த்திபன் கொத்தனார் வேலையை பார்த்து வந்திருக்காரு. பக்கத்து ஊரான சாத்தன்குடி 17 வயசு பொண்ணு பள்ளி படிச்சுக்கிட்டு இருந்திருக்கு, ஸ்கூலிங் போயிட்டு இருந்திருக்கு. இது 2 பேருக்குள்ளே காதல் ஒரு 3 வருஷமாகவே இருந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த பெண்ணோட அப்பா வந்து லட்சுமிகாந்தன், அவர் வந்து ஆல்ரெடி புறையார் போலீஸ் ஸ்டேஷனில் புகார் கொடுத்துருக்காரு, என் பொண்ணை வந்து அஃபேர் பண்ணுறாங்க அப்படின்னு. பட் அந்த போலீஸ் அப்பயே சுதாரித்து ஏதோ ஸ்டெப் எடுத்துருந்தா இந்த அளவுக்கு போயிருக்காது. நீ 2 உசுறு போச்சு, கொலை பண்ணாங்களோ தற்கொலையோ அது விசாரணை முடியட்டும், வழக்கு நடக்கட்டும், 4 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அது 2வது பட்சம். ஆனால் ஆன் ஸ்பாட் போலீஸ் நடவடிக்கை எடுத்துருக்கணும் இல்லை. இது ஒரு ஸ்கூலிங் படித்த பொண்ணு, அவர் மேஜரு, போக்சோல குறைந்தபட்சம் ரிமாண்ட் பண்ணியிருந்தா கூட ஒரு பிரச்சனை வந்திருக்காது இல்லை. ஆனால் இப்போ ஸ்கூல் படிக்கிற பசங்க தானே சார் நிறைய காதலிக்கிறாங்களே. இல்லை, மேஜர் மைனருங்கிற ப்ராப்ளம் இருக்குல்ல, 18+18 -18 இருக்குதுல்ல, ப்ராப்ளம் இருக்குல்ல. சரி, ரைட், லிசன். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 200 மீட்டர் தொலைவில், அது சாத்தன்குடி, அந்த 200 மீட்டர் தொலைவில் பார்த்திபன் அவங்களோட சித்தப்போட கொட்டகையில் தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. பார்த்திபன் வந்து முந்தானத்து லட்சுமிகாந்தன், யார் பொண்ணோட தகப்பனும் அண்ணன் தம்பி முறையில் உள்ள 3 பேரும் சண்டை வலிச்சிருக்காங்க. ஜாதி சொல்லி திட்டினதா சொல்லியிருக்காங்க. பார்த்திபன் கிட்ட அவங்க 3 பேர் சண்டை வலிச்சிருக்காங்க. அது புறையார் ஸ்டேஷன்ல அதுவும் புகாராக இருக்குன்னு சொல்றாங்க. இன் பிட்வீன் டைம்ல நேற்று அதிகாலையில் என் மகளை காணோம் அப்படின்னு சொல்லி புறையார் போலீஸ் ஸ்டேஷனில் போய் லட்சுமிகாந்தன் புகார் கொடுக்குறாரு. பார்த்திபனை காணோம், பார்த்திபன் தான் என் பொண்ணை அழைச்சிட்டு போயிட்டான்னு புகார் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்திபனோட செல்ஃபோனை வந்து ட்ராக் பண்ணுறாங்க. எங்கே இருக்குன்னு பார்த்தா அது பார்த்திபனோட சித்தப்பாவோட கொட்டாய்க்கு போய் காமிக்குது. அந்த பொண்ணோட பேர் தெரியும், நமக்கு பேர் வேண்டியதில்லை, மைனஸாக இருக்குது, 18க்கு 18 அண்டர் 18 இருக்குது. 2 பேர் தொங்குறாங்க. ஒருத்தர் முடிச்சு இந்த பக்கமாக இருக்குது, ஒருத்தவங்க முடிச்சு இந்த பக்கமாக இருக்குது. அது பிஎம் ரிப்போர்ட்டில் டாக்டர்ஸை கண்டுபிடிப்பாங்க. டாக்டர் ரிப்போர்ட் வரல, அதை விட்டு தான் நான் இன்னும் ஸ்ட்ராங்காக 2 பக்கமும் ஒரு மாதிரி சென்டராக பேசிக்கிட்டு இருக்கேன். அட்டாப்சியில் வந்து இந்த சங்கு உடஞ்சிருக்கணும். அந்த சங்கு வந்து ஃப்ரண்ட்டில் தான் முடிச்சிட உடையாது, தாவாமட்டையில் போய்டும் கயிறு இருந்தால் செஞ்சு காமிக்கலாம். இந்த கயிறு இது அட்டாப்சியில் க்ளீனாக டாக்டர்ஸுக்கு தெரிஞ்சிடும். இந்த சங்கு உடஞ்சிருக்கா, மலம் போயிருக்கா, யூரின் போயிருக்கா, இது எல்லாமே செல்ஃப் பண்ணிக்கிறதுல நடக்கும். மேபி மர்டர் லெவலில் தான் கொண்டு போயிட்டாங்க. பார்த்திபன் வீட்டு தரப்பினர்கள், அவங்க உறவுக்காரவங்க எல்லாம் சாலை மறியல் மற்றும் இந்த லட்சுமிகாந்தன் யார் அந்த பொண்ணோட அகப்பா வீடு எல்லாம் அடித்து உடச்சி சூறையாடி அது ஒரு பக்கம் பிரச்சனை ஆகிட்டு சட்ட ஒழுங்கு பிரச்சனை உச்சத்துக்கு வந்துட்டு. ஏன்னா 2 பேரும் வெவ்வேறு சமுதாயம் வேணா சொல்லிடலாம். ஒருத்தவங்க ஷெட்யூல் காஸ்ட், ஒருத்தவங்க வன்னியர், அவ்வளோதானே. அப்புறம் என்ன இருக்குதுல போட்டு பெரிய சொல்றதுக்கு என்ன இருக்குதுல்ல, உண்மைதானே. இல்ல சார், இப்ப நீங்க சொல்லும் போதே இவங்களே அந்த கொலையை பண்ணிட்டு ஏன் பொண்ணையும் காணோம் கம்ப்ளைண்ட் கொடுத்த மாதிரி இல்லையா அந்த பாணியில? எப்படி உண்மை யோசிக்கலாம், நம்ம ராஜேஷ்குமார் நாவல் மாதிரி எப்படி உண்மை சிந்திக்கலாம். பட் நான் தூக்கு போட்டு காமிச்சிட்டேன். இது அட்டாப்சி பண்ற டாக்டர் தான் நம்ம சொல்லணுமா, நம்ம எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் கிடையாது. பிரேத விசாரணை பற்றி நான் படித்திருக்கிறேன், அறிந்திருக்கிறேன், அனுபவமா பார்த்துருக்கிறேன். ஆனால் நான் வந்து அதை சொல்ல முடியாதுல்ல, கன்ஃபர்ஸ் பண்ண முடியாதுல்ல. 2 எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன். 2 பேரும் எப்படி தூக்கில் தொங்கினாங்கிற ஒரு ஃபுட்டேஜ் இருக்குது, அதில் எப்படி தொங்கியிருக்காங்கன்னு தெரியுது. அப்புறம் ஏடிஎஸ்பி சுரேஷ், டிஎஸ்பி சரவணன், இவங்கெல்லாம் வந்து சம்பவ இடத்துக்கு வந்து காம் பண்ணுறாங்க பீப்புள்ஸ். ஏன்னா அவங்க சாலை மறியல் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் போயிட்டுருக்கு. ஆஃப் பண்ணுறாங்க, பிரச்சனையை ஆஃப் பண்ணி பாடியை வந்து போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புகிறாங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்ண எடுக்க விடலை, போஸ்ட்மார்ட்டத்துக்கு பாடி போயிட்டு சாத்தன்குடி விஏஓ ராஜா அவர்கிட்ட புகார் வாங்கிட்டாங்க. இந்த மாதிரி காமன் பாடி இருந்தால் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் தான் புகார் தரா மாற்றிப்பாங்க. யாருமே பார்க்கல, இல்லை யார்கிட்ட வாங்கிக்க முடியும் கம்ப்ளைண்ட்? 2 பக்கம் விக்டீம் இருக்காங்கல்ல, 2 பக்கம் இறப்புக்குள்ள யார் பக்கம் கம்ப்ளைண்ட் வாங்க முடியும்? அதனால விஓட்ட காமன் வாங்கிடுவாங்க. தலையாரி, அதாவது வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், அவங்க ப்ராசிக்யூஷன் விட்னஸ் 2ஆக மாற்றுவாங்க. PW1 PW2 இது 2 பேரும் விட்னஸாக மாற்றிப்பாங்க. மாற்றி வழக்கு விசாரணை போயிட்டு இருக்குது. சார், போன வருஷம் தான் நம்ம ஒரு ஆணவ கொலை பார்த்தோம். ஒரு இங்க சென்னையில இருந்து போன ஒரு பையனா காதல்னால ஆணவ கொலை பண்ணி, கவின் கொலை சொல்றீங்க? கவின் கொலை, கரெக்ட்.
கவின் கொலை அவ்வளோ ஒரு மிகப்பெரிய பேசும் பொருளாச்சு. அந்த இது விஷயம் மாறத்துக்குள்ளவே மீண்டும் ஒரு ஆணவ கொலைங்கிற மாதிரி இல்ல சார் இது இருக்கு. இல்ல இன்னொரு விஷயம் என்ன பொறுத்த நான் முழுக்க போலீஸை தான் பிளேம் பண்ணுவேன். இந்த பார்டர்ல உள்ள போலீஸ் எல்லாமே இந்த பாட்டில் பிடிக்கிற வியாபாரத்திலே நிக்கிறாங்க. பார்டர் இருக்கா, அங்க ஒரு பார்டர் இருக்கா, திண்டிவனத்துல ஒரு பார்டர் இருக்கா, வில்லியனூர்கிட்ட ஒரு பார்டர் இருக்கா, அங்க எங்கள்கிட்ட நாகப்பட்டினத்துல ஒரு பார்டர் இருக்கா, வாஞ்சியூர்கிட்ட ஒரு பார்டர் இருக்கா, இந்த பக்கம் தரங்கம்பாடிட்டு ஒரு செக் போஸ்ட் பார்டர் இருக்கா, கிட்ட பொறையாறுல ஒரு பார்டர் இருக்கும். இவங்க எல்லாம் ஏன் பைக்ல பாட்டில் கொண்டு போறாங்க, பாட்டில் கொண்டு இந்த வேலையில தான் இருக்காங்க. முறையான விசாரணைகள் நடைபெறணும். இன்னும் சொல்ல போனா சென்னையை வச்சு நீங்க எல்லா போலீஸையும் இட போடாதீங்க. சென்னையில உங்களுக்கு வேற வழியே கிடையாது, போலீஸ் வேலை பார்த்து தான் ஆகணும். எல்லாத்தையும் சிசிடிவி இருக்கு, எல்லாரும் எஜுகேட்டட், எல்லாருமே நம்ம போற எல்லாருமே சாமானியன் கிடையாது, எல்லாருக்கும் ஒரு பேக்ரவுண்ட் வச்சிருக்கோம். பட் கிராமத்து மக்கள் அப்படி கிடையாது. அன்னைக்கே அந்த பொண்ணு 17 வயசு பொண்ணு, இவர் பார்த்திபன் மேஜர், ஒரு போக்சோ வழக்குக்கு தகுதியான வழக்கு தானே இது. லவ்வா இருந்தாலுமே அண்டர் 18 தானே. ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கணும்ல காவல்துறை. ஒரு வழக்கு பதிவு பண்ணியிருந்தா அந்த பிரச்சனை ஆயிருக்குமா? எல்லாமே ஒரு சைடாவே இப்ப பேசுறாங்கம்மா. அப்படி பேசாதீங்க, நடுநிலையா பேசுங்க. அன்னைக்கு ஒரு வழக்கு பதிவு பண்ணிருக்கணும், இல்ல கூப்பிட்டு வான் பண்ணிருக்கேன். இனிமே அந்த பொண்ணு பற்றி தெரிஞ்சுன்னா அவ்வளவுதான், உன்னை ரிமாண்ட் பண்ணிடுவேன். பேசி ஊர் மக்கள் தானம்மா, போலீஸுக்கு பயப்படுவாங்க, சொன்னா கேட்பாங்கம்மா. போலீஸ் ஸ்டேஷன்ல எழுதி கொடுத்துட்டு வந்தாச்சு, அவங்க சொந்தக்காரங்க 4 பேர் கூப்பிட்டு அந்த பொண்ணு பற்றி போக கூடாதுப்பா, போனா அவங்கள தான் தூக்கி ரிமாண்ட் பண்ணுறோம்னா பிரச்சனை அன்னைக்கே சாட் அவுட் ஆயிருக்கும். எங்கேயோ போய் யாராத்தா எம்எல்ஏ வந்து யாராத்தான்னு 2 உசுரே போச்சே. கொலை பண்ணாங்களா தற்கொலை, அட்டாப்சி ரிப்போர்ட் வரட்டும். 5 பேர் ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க, 4 பேர் ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க இதுக்காக வேண்டியதான் ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி தற்கொலையா இருந்தால் தற்கொலைக்கு தூண்டுற வழக்காக ரிமாண்ட் பண்ணுவாங்க, இல்லை கொலை வழக்கு போட போறாங்க. எது போட்டாலும் போட உசுறு வருமா? போனது. நான் அதிகமா சொல்றேன், என் முழு நேர வேலையே 2 விஷயம் தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஒன்று காதலிக்காதீங்க, இன்னொன்று குடிக்காதீங்கன்னு பேசிட்டு இருக்கேன். வேற எதுக்காண்டி நான் பேசுறது இல்லையே. ஜாதி அந்த அளவுக்கு ஆழமா இருக்கு, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. கவின் கொலையிலே சொல்றேன், கவின் எஜுகேட்டட், அந்த பொண்ணு வீட்டோட அவன் பணக்கார குடும்பம், வெல் செட்டில்டு. அவங்க அப்பா 3 வாட்டி பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட். என்ன குறை? பையனும் ஸ்மார்ட்டா இருக்கா, அவங்க அம்மா டீச்சர். என்ன குறை? கண்காணாம சரி எங்கேயோ போய் வாழுங்கப்பா. இத்தனைக்கும் அந்த கொலை பண்ண அந்த பையனும் கவினும் ஃப்ரெண்டு, 2 பேரும் ஒன்னாதான் ஊர்ல சுத்தி இருக்கானுங்க. அப்ப எங்க போய் ட்ரிகர் ஆகுது? யாரோ ஒருத்தர் எங்கனே போடுற ஊசி வேலை செஞ்சிடும். என்னடா அவன் தங்கச்சி போய் இன்னொரு ஜாதிங்கிறாங்க, மச்சாங்கிற மாமாங்கிற அப்படின்றது. இப்போ இந்த பரிதாபங்களோட செஞ்சாங்க. சேர்றது இதாக இருந்தாலும் போய் சேர்றது நம்ம இனமா இருக்கணும்டா, அப்படி சும்மா இருக்கணும், ஏன்டா கிளப்பி விட்ட அப்படின்னு சொல்லி ஒரு நல்லா இருக்கும் அந்த சீன் கூட. அதே தான் சேம் பேட்டர்ன் தான் சொல்றேன். 17 வயசுல உனக்கு என்ன லவ் வேண்டியிருக்கு முதல்ல அதை சொல்லு. சாவடிச்ச கதையெல்லாம் தள்ளுமா, தள்ளு, எந்த அதை தள்ளி வை, அப்புறம் பேசுவோம். 17 வயசுல பள்ளிடம் போற உனக்கு என்ன லவ்னு கேட்டேன். இப்ப முக்காவாசி ஸ்கூல் போறதுங்க தான் சார் லவ் பண்ணுதுங்க. அப்ப ஸ்கூலே போகண்டாம். ரொம்ப கஷ்டப்பட்டு எத்தனை நூற்றாண்டுகள் கழித்து இந்த கல்வி வந்திருக்கு பெண்களுக்கு. அதை அழகா எடுத்துருந்தாங்க தாய் கல்வி படத்துல. ஸ்கூல் பிள்ளைங்க 2 உரைச்சிக்கிட்டு பேசிக்கிட்டு போவோம். தலைவர் எந்திரிச்சு வைக்கும் பாரு, பட்டுன்னு எத்தனை வருஷம் கழிச்சு படிப்பு கிடைச்சிருக்கு, உராஞ்சிக்கிட்டு உட்காரு, அங்க போய் உட்காரு, என் மனசுல இருந்த பாரமே குறைஞ்சிருச்சியான்ற மாதிரி இருக்கும். அந்த சீனை வச்சாரு பாருங்க இந்த இயக்குனர். கல்வி பள்ளியோடம் போறதுக்கு அதை கொடுத்துட்டு டோ பண்றது கிடையாது. அதுதான் கலைஞர் கருணாநிதி பெண்கள் பள்ளியோட தனியாக ஆரம்பிச்சாரு. லவ் அஃபேர்னால பெற்றோர்கள் அனுப்ப மாட்டாங்கன்னா பெண்களுக்கு தனி பள்ளியோடப்பா, நீ தைரியமா பிள்ளைங்களை அனுப்புங்கன்னு சொல்லி அரசாங்கம் திட்டமிட்டுச்சு. அதுக்கப்புறம் ஜெயலலிதா எவ்வளவு மாற்றங்களை கொண்டு வந்தாங்க. எவ்வளவு பேர் அதை லாங் சைட் விஷன்றது இருக்கு பாருங்க, காமராசர்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும். ஆனா இது எதுவுமே இல்லாம முதல் விஷயம் அதுவே தப்பு. அடுத்து அண்டர் 18 லவ் பண்ண பார்த்திபன் மேல நீ ஒரு வழக்கு போட்டு இருந்திருக்கணும். ஒரு போக்சோ போட்டு ரிமாண்ட் பண்ணியிருந்தா ஒரு 60-70 நாள் உள்ள சூழ்நிலையே இங்க மாறி இருக்கும். சார் சும்மா கூப்பிட்டு மிரட்டி இருந்தாலே ஓடிட்டு இருப்பாரு சார் அவரு. அதுவும் கரெக்ட் தான். ஒத்தனார் போற உனக்கும் ஸ்கூல் போற பிள்ளைக்கும் எப்படி என்னன்னு கனெக்ஷன் பண்றது? ஜாதியை விடுமா, இவ்வளவு ஒத்துமை இருந்த கவினையே வெட்டிட்டாங்கன்னு சொல்ல வர்ற. ஜாதியை விட்டு தள்ளுங்க. இவன் ஜாதியே வேண்டான்னு ஊரை விட்டு ஓன சங்கர் கௌசல்யாவே கொலைதான். கோகுல்ராஜ் சுவாதி, கோகுல்ராஜ் எந்த ஊரு, சுவாதி எந்த ஊரு? சுவாதிக்கும் உள்ள இருக்கிற யுவராஜுக்கு ரிலேஷனே கிடையாது. கம்யூனிட்டிங்கிற ஒரே ஒரு இதுதான். யுவராஜ் தான் வாழ்க்கை லைஃப் எடுத்து வாழ்க்கையை தொலைச்சு போய் ஜெயிலில் உட்காந்துருக்காரு. எதோ போய் செய்ய போய் ஏதோ போய் விடியுதுன்னு. ஸோ இது ஜாதி இங்கே ஸ்ட்ராங்கா இருக்கு சார். 2026 இருக்கும். இப்ப பெண் சுதந்திரம் பத்தி பேசுறோம், சமூக நீதி பத்தி பேசுறோம், அரசியல் பத்தி பேசுறோம். ஆனா இந்த காலகட்டத்திலயுமே இன்னும் ஹானர் கில்லிங், ஆணவ கொலை நடக்குது அப்படின்னும் போது மிகப்பெரிய அதிர்ச்சியா இருக்கு சார். நாடு எதை நோக்கி போக்கிட்டு இருக்கு அப்படின்னு தெரியல. கருத்தம்மா படத்துல கள்ளிப்பால் ஊத்தி பெண் குழந்தைகளை கொள்றதை பத்தி பாரதி ராஜா எடுத்திருந்தாரு. ஆணவ கொலைக்குன்னு ஸ்ட்ராங்கா ஒரு படம் கூட வரலமா. ஒரு படம் சொல்லுங்க, ஹானர் கில்லிங்க ஒரு படம் வந்திருக்குங்க. எடுக்க முடியலமா, எடுக்க முடியாது. ஒரு படம் இருக்கு,
என்ன படம்? கௌரவம் சொல்லிட்டு ஆனா அந்த அளவுக்கு ஹிட் ஆகல. எடுக்க முடியாது. நீ என்ன படம் கௌரவம்னு எந்த பிரச்சனை? சிவாஜி கணேசன் படம் தான் தெரியும் எனக்கு. ஆனர் கில்லிங் வச்சு ஒரு பேஸா ஒரு படம் எடுக்க முடியுதா? ரிலீஸே பண்ண முடியாது. யாருமே ஒத்துக்க மாட்டாங்க இதை. ஏமா மயிலாடுதுறையில் இதே ஒரு 8 மாசம் முடியும் ஒரு மர்டர் பேசுறேன். ஆனர் கில்லிங் 2 பேரும் சேம் கேஸ்ட், ஷெட்யூல் கேஸ்ட். கோவில்பட்டியில பஸ் ஸ்டாண்ட்ல வச்சு கொண்டது ஒரே கம்யூனிட்டி இல்லையா? அப்ப முதல்ல சாதி, அப்புறம் சாதிக்குள்ள பொருளாதார ஏற்றத்தாழ்வு, ஸ்டேட்டஸ், பினான்சியல் ஸ்டேட்டஸ். ஸோ இது எதுவுமே செட் ஆகாதுன்னு சொல்றேன். 100 லவ் மேரேஜ்ல 10 தான் சேர முடியுது. அதுல 5 குடும்பம் சேர்க்க மாட்டுது. ஒருத்தர் தான் சக்சஸா வாழ்றாங்க. காதலிக்கவே கூடாதான்னு கேள்வி கேட்டுறாங்க. அவ்வளவு பிற்போக்குத்தனம் என்கிட்ட இல்லை. பிரச்சனை இங்க இப்படி இருக்கு, நடைமுறை இப்படி இருக்கு. ஒரு ஜாக்கிரதையா இருக்கிறது முக்கியம் இல்ல. இன்னும் எத்தனை வருஷத்துக்கு சார் இந்த ஆணவ கொலைகளை பார்த்து பயந்துட்டு இருக்கிறது அப்போ மக்கள்லாம்? அப்ப என்ன செய்யணும்? நல்லா படிக்கணும். நல்லா படிச்சு என்ன செய்யணும்? நல்லா படிச்ச கவினிக்கே அந்த நிலைமை தானே சார் வந்துச்சு. நல்லா சொல்றேன். என்ன படிச்சு என்ன போனாலும் நீ உன்னோட வாழ்க்கை தரத்தை உயர்த்திக்க, உன் குடும்ப வாழ்க்கையை உயர்த்திக்க, அவ்வளவுதான். நான் போய் லவ் பண்றதுக்காக தான் படிச்சேன், லவ் பண்றது தான் வேலைக்கு போறீங்களா? இல்ல, லவ் பண்றது தான் படிக்கிறீங்களா? நான் பேசுறது பிற்போக்குத்தனம்னா பிற்போக்குத்தனமாவே இருந்து விளையாட்டு போட்டோம். நல்லா நான் வேலைக்கு போறேன், என் குடும்ப ஸ்டேட்டஸ் உயர்த்திக்கிறேன், நான் 10 மாடி வீடு கட்டுவேன், பென்ஸ் கார் வாங்குவேன், இதெல்லாம் இன்னொரு பொண்ணை லவ் பண்றதுக்கான்னு கேட்டேன். அதுக்கான குவாலிஃபிகேஷனா? இல்ல இல்ல. நேற்று கூட இன்னைக்கு காலையில இந்த ஃப்ரேம் பார்த்துட்டு வந்தேன். என் பிள்ளைய அப்படியே கூறு போட்டு கொடுத்துட்டாங்கன்னு தாய் சொன்னிச்சு. எனக்கு உள்ளமெல்லாம் கலங்கி போச்சு. சரி, இத்தனை கிலோமீட்டர் தாண்டி நம்ம போனது படிக்க தானே, நம்ம வேற எதுக்கு போலையே? நம்ம படிப்பை தானே கான்ஃபிடென்ட்டாக இருந்து செஞ்சுட்டு வரணும். நான் காலேஜ் படிக்க போனேன். அங்கே நான் செயின் நிறையா போட்டிருப்பேன். மாலை போட்டிருக்கிறதுனால செயின்லாம் போடல, ஏன்னா சிம்பிளிஃபையாக இருக்கணுங்கிறதுக்காக தான். அப்போ என் செயின்லாம் அடவு பிடிங்கிட்டு பைக்கெல்லாம் ஒருத்தன் பிடிங்கிட்டான். அந்த உள்ளூர் ரவுடி ஒருத்தன் காலேஜில் படித்து வந்தான், எல்லாத்தையும் பிடிங்கிட்டான். நான் என்ன செய்ய முடியும்? கத்தி எடுத்துகிட்டு போய் வெட்டலாம், அவன் திரும்பி இருந்த போய் வெட்டலாம், வேறு என்ன பண்ணலாம்? போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அந்த காலேஜில் நான் படித்தேன், அவனை என்னை படிக்க விட மாட்டானுங்க. ஆனால் அவன் அவ்வளோ பெரிய ஆளே இல்லை, கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலான்னு வச்சுக்கோங்க. எனக்கு அதுவும் தெரியல. வீட்டில் சொன்னால் வீட்டில் வந்து என்னையே தான் குறை சொல்கிறாங்க. எதுவுமே பண்ண முடியல. 2 பக்கமும் மாட்டிக்கிட்டேன். மாட்ட உள்ள சரி போனால் போகுது, ஏதோ ஒன்று சமாளிச்சுக்கலாம், நான் அடவு வச்சு தின்னு வித்துட்டேன்னே எங்கள் வீட்டில் நினச்சிக்கிட்டாங்க. செயின்ப்பா 2 பவுன் செயின். அன்னைக்கு என்ன ஒரு பவுன் நகையே 3000-4000 ரூபா தான். இவன் வித்தே செலவு பண்ணிட்டானே முடிவெடுத்துட்டாங்க எங்கள் வீட்டில். இன்னைக்கு வரைக்கும் அப்படி தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் ஒருத்தர் புடி தின்ட்டு போயிட்டான். பைக்கை மட்டும் கையில் கால் விழுந்து வாங்கிட்டு வந்துட்டேன். பிற்பாடு அன்னைக்கு நினச்சிருந்தா எனக்கு கொலை பண்ணலாம், வெட்டலாம், இல்லை படிப்பை டிஸ்கனெக்ட் பண்ணலாம். வேற என்ன தம்பி செய்யலாம் சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். வேற ஒன்றும் பண்ண முடியாது. இந்த ரோலிங் சேர்ல வந்து உட்காந்துருக்க முடியாது. அன்னைக்கு நீங்க கொலை பண்ணியிருந்தா அப்ப நீ அந்த ரோலிங் சேர்ல உட்கார முடியாது. கொலை பண்ற அளவுக்கு கோவம் இருந்துச்சு, என்னோட இயலாமையும் இருந்துச்சு, ஆனா கோவம் இருந்துச்சு, பண்ண முடியும். ஆனா இந்த மாதிரி வந்து உட்காந்துருக்க முடியாது. ஏசி கீழே கூலிங் கிளாஸை போட்டுட்டு இப்படி ஒரு சமுதாயத்தில் வந்து உட்காந்துருக்க முடியாது. வளைவு செலிவோடு நடந்துக்கிட்டேன். பிற்பாடு அவன் தூக்கு மாட்டி தொங்கி டீகம்போஸ் ஆகி 3 நாள் கழிச்சு தான் பாடி உலகத்துக்கு கிடைச்சது. அதான் ஹர்சிங் சாபம். நான் காலேஜெல்லாம் முடிச்சு வந்த பிறகு அந்த பாடி கிடைச்சிது. ஒரு விடுதியில் அந்த பாடி இருந்துச்சு. தகவலாக எனக்கு சொன்னாங்க. மனதுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி இருந்திருக்கும் தானே. என்னோட சாபம் மட்டும் இல்லை, என்ன மாதிரி நிறைய மாணவர்களோட சாபத்தை வாங்கி கர்மாச பூமராங்க. நான் நல்லா தான் இருக்கேன், அதை விட பல மடங்கு நான் செயின்லாம் வச்சிருக்கேன். ஆனால் எங்கள் வீட்டில் நம்பலை. பட் இதுக்கு எதுக்கு இந்த மீன்வெல் டைம் இதை சொல்ல வர்றேங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். உன்னை கொட்டினா கொட்டிகிட்டே போகணும்னு சொல்ல வரல, சமயோஜிதமா சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி வாழ பழகணும்னு சொல்றேன். சரி, என்னுடைய இறுதியான கேள்வி என்னன்னா, இந்த தொடர் ஆணவ கொலைகளை பத்தின தமிழ்வேந்தன் அவர்களுடைய கருத்து என்ன? இதுதான் என்னோட கருத்து. இதுதான், நம்ம என்ன வேலையை ஃபோக்கஸ் பண்றோமோ அந்த வேலையை போயிட வேண்டியதான். உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவில்லாதார் வள்ளுவன். நீ எவ்வளவு படித்தாலும் இந்த உலகம் எப்படி போகுதோ அதோட ஒத்து போயிடு, இல்லைன்னா பலகற்றும் கல்லார் அறிவிலாருங்கிறான். அறம்போல் கூர்மையான ரேணும், அறம்பேறி வள்ளுவன் எதை சொல்றான் பாருங்க. அறம்போல் கூர்மையான ரேணும் அறிவுடையவனா இருந்தாலும் மரம்போல் ஒரு மக்கட்பண்பு இல்லாதவர். மக்கட்பண்பு இவங்களுக்கெல்லாம் மக்கட்பண்பே இல்லை. இந்த கொலை பண்றாங்கல்ல இவங்களுக்கு முதல்ல ஒரு குரல் சொன்னேன், அதுக்கு ஒரு மீனிங் எடுத்துக்கோங்க. இந்த உலகம் அந்த சாதி இந்த கட்டமைப்புக்குள்ள தான் இருக்கு. இதை உடைக்கிறேன் கிழிக்கிறேன்னு எவனாவது சொல்லுவான், நம்பாதீங்க. உங்களை ஏமாத்தி உங்களை பாழாக்கிடுவாங்க, கொலை பண்ணி வச்சிருவாங்க. அவங்களாம் நிம்மதியாக தான் இருக்காங்க. ஜாதியை மறுத்து பேசின தலைவன் யாரு செத்துருக்காங்க சொல்லு? சாதியை மறுத்ததுக்காக ஒரு தலைவன் கொலை செய்யப்பட்டிருக்கான்னு யாராவது இருக்காங்களா? இல்ல, அவங்க நல்லா தான் இருக்கிறாங்க. அவங்க ஜாதியில பார்த்து நல்ல நேரம் பார்த்து கல்யாணம் கட்டிக்கிறாங்க.
ஆனா நம்மள மட்டும் கெட்ட நேரம் பார்த்து கட்டிக்கன்னு சொல்லுவாங்க. நீங்க முதல் குரல் அதுக்கு. உலகம் எப்படி போகுது? எல்லாரும் அம்மனம் ஓடல், நம்ம மட்டும் கோமணம் கண்டா கோமாளி ஆயிடுவோம். அவ்வளவுத்தோடு போயிடு. 2வது குரல் சொல்றேன், அறம்போல் கூர்மையானவர், மரம்போல் ஒரு மக்கள் பண்பு இல்லாதவர். சக மனுஷன் மதிக்க தெரியாதவன நீ எவ்வளவு அறிவுடனா இருந்தாலும் மரத்துக்கு சமமானவன் வள்ளுவன். இதை விட வேற எனக்கு இன்னும் பிரிவினையா 2 குரல் சொல்ல தெரியல. அழகா தொடர்ந்து பேசுவோம். நன்றி சார்.